டேய் யாரடா தேடுற? உன்னதான்டா தேடிட்டு இருந்தேன். என்னையா முழுசா முள்ளங்கி பத்தமா நடந்து வந்துட்டு இருக்க? என்ன உனக்கு தெரியல? என்னடாச்சு உனக்கு? இல்ல இப்போ ஒரு பொண்ணு பாடினால. ஆமா சூப்பரா பாடினா. நான் கூட இருந்து ஒரு பிட்டி டான்ஸ் எல்லாம் ஆடினேன். என்ன அவளுக்கு? அவளை காணும். அதுக்கேண்டா நீ கவலைப்படுற? அவ தான் பாடி முடிச்சுட்டு அப்பவே போயிட்டால. டேய் மொய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வா ஓடி போயிடலாம். சொல்லிக்காம வந்துடுறா. டேய் மகேஷ், உந்த ஷர்ட் எதனா அயன் பண்ணுமாடா? என்னாச்சு அவனுக்கு? விவேகானந்தர் மாதிரி போஸ் கொடுக்குறான். என்ன கேட்ட? அதெல்லாம் ஏன் பண்ணியாச்சே. ஏண்டா கேட்கும் போது கேட்கல, கேட்காத போது கேட்குதா? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? இல்ல நேத்து அந்த பொண்ணு பாடினால, அவளோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சுல. ஓஹோ டேய், அவ வாய்ஸ் மட்டும் தான் ஸ்வீட்டா இருந்துச்சா இல்ல அவளே ஸ்வீட்டா இருந்தாளா? ரெண்டும் தான்டா. பந்தில விதவிதமா ஸ்வீட் வச்சானுங்க. அதெல்லாம் உன் கண்ணுக்கு ஸ்வீட்டா தெரியல, அந்த பொண்ணு தான் ஸ்வீட்டா தெரிஞ்சாளா? கல்யாண வீட்டுக்காரன் கேட்டா டென்ஷன் ஆயிடுவான். சாப்பிட்டுட்டு மொய் கூட வைக்கலடா. டேய் ஒரு நல்ல சான்ஸை கோட்டை விட்டுட்டு இங்க வந்து கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்கான் பார். டேய் கிடைக்காத பொருள் நினைச்சுதான்டா கனவு காணோம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு முழுசா நிற்கும் போது அந்த நேரத்துல எப்படா அவனுக்கு கனவு வரும்? இல்லடா, திடீர்னு பஸ்ல அவளை கூட்டம் ஏறினதுல அவ எப்படி மிஸ் ஆனா, எங்க இறங்குனானே தெரியலடா. சரி, மறுபடியும் அவளை எப்படா பாக்குறது? சான்ஸே இல்லடா. அவளை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆளு அவ ட்ரூப்ல இருக்க ரிசப்ஷனிஸ்ட் தான். அவ சொன்னால் ஒழிய வேற வழியே இல்லை. அவ தான் ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிறாளே. அப்போ தூக்கிட வேண்டியதுதான். என்ன தூக்கறதா? என்ன தூக்கிட்டீங்களா? தூக்கறதுன்னா என்ன? ஐயோ அக்கா, நீ எப்போ வந்த? எல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல என்ன கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லு, அப்புறம் என்னாச்சு? தூக்கிட்டீங்களா இல்லையா? தூக்கறதுனா என்ன அவ்வளோ சாதாரண விஷயமா? எவ்வளோ ரிஸ்க் இருக்கு தெரியுமா? டேய் கத்தி 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 நீயே காட்டி கொடுத்துருவ போல. நீ தானே கத்தி வாங்கணும்னு சொன்ன. அதுக்காக கத்துவியா? நேரா போய் கத்தி வாங்க முடியுமா? வேற ஏதாவது அப்படி போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கத்தி கடைக்கு போகணும். என்ன வாங்க சொல்றேன்? என்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லையே. வேணா எனக்கு ஒரு ஷூ வாங்குவோமா? தேங்க்யூ. போலாமா? ஷூ கடைக்கார சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, அதனால எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்கலாம். வா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன போலாம்ல? அவசரப்படாத. துணி கடைக்கார சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, அதனால எனக்கு ஒரு போதும். இது ஓகேவா? என்னடா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. கழுத்துல வைக்கும்போது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம உள்ள போயிடுவோம்டா. நீயே புடிச்சு கொடுத்துருவ போல் இருக்க. இது சார், இது ரொம்ப ஷார்ப்பா இருக்க. நாங்க யார் கழுத்துல வைக்கிறதுக்கோ இது கடத்துறதுக்கோ இது கத்திரிக்காய் வெட்டதா வாங்குறோம். இது ரொம்ப கூரா இருக்குங்களே. சார், கடைக்கு வரவங்க ஷார்ப்னஸ் அதிகமா வேணும்னு தான் கேட்பாங்க. நீங்க கம்மியா வேணும்னு கேக்குறீங்க. நீ மொக்க போறதை நிறுத்திட்டு இதை கொஞ்சம் மொக்க பண்ணி தரியா? பண்ணி தரேன் சார், அது ரொம்ப ஈஸி. அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். பாருங்க, ஷார்ப்னஸ் போதுமா பாருங்க. என்னடா பப்ளிக் இடம் வந்த உடனே பட்டுன்னு தூக்கிணும் சொல்லிட்டேன். டைம் வேஸ்ட் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கத்தியெல்லாம் ரெடியா இருக்குல்ல? இன்னைக்கு வாங்கியே திருண்டா அட்ரஸ. கவலைப்படாத. எங்க போயிட போறான்? அவ வந்துட்டா. யாரோ பார்த்தா வம்பாயிடும். வாடா, முதல்ல அவளை ஃபாலோ பண்ணும். இங்க வேணான்றியா? சரி, பண்ணிடு. சீக்கிரம். பாரு, ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுற மாதிரி சைட்ல எதையுமே கட்டுக்காம ஓட்டுது. தூக்கு. இந்த சுமோகாரம் மொத்தமா தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். ஏய், இன்னும் டயர் தெரியாம ஓட்டிட்டு இருக்கிறியா?
சார் நீங்க தானே இன்னைக்கு எங்க ஆபீஸ்க்கு அட்ரஸ் கேட்டு வந்தீங்க. சாரி சார், அவங்க பெர்மிஷன் இல்லாம அட்ரஸ் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சார். இப்போ நீ சொல்லிதான் ஆகணும் குட்டி. சார் நீங்க என்ன பண்ணாதீங்க. அப்ப சொல்லு. நான் சொல்லிடுறேன். சொல்றே தவிர சொல்ல மாட்டேங்கறியா? சொல்லு. சொல்லிடுறேன். சொல்லிடுறேன் சார். நம்பர் 15 பாரதி ஸ்ட்ரீட். அப்பா, என் கழுத்துல ஒருத்த கத்தி வச்சான்னு சொன்னேன்ல, அவன் வந்துட்டான்ப்பா. தோ வந்துட்டமா. ஐயோ சீக்கிரம் வாங்க. ஐயோ அருவா மிஸ் ஆயிடுச்சு. தோ வந்துட்டமா. சீக்கிரம் வாங்கப்பா, ஓட பார்க்கறான்ப்பா. கோயிலுக்கு கிளம்பாம இங்க என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, மகேஷ் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? அவன் மெட்ராஸ் போயிருந்தால, அப்போ ஐயோ அம்மா நீங்க போங்கம்மா. அதெல்லாம் சரி, ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் நாங்க வாங்க. வரோம். போங்க போங்க. ஏய் மாட்டி விட பாத்தியே. சாரி இனிமே சொல்ல மாட்டேன். இழிச்ச. ஓம் சிவமுக்தையே நமः. கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. தனம் தான்யம் பசும் பசுபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுகோ தீர்காயுஷ்யமஸ்தோ அனுக்கிரகப்பிரசாதேன சித்திரஸ்தோ. ஏய் மகேஷ், நானும் ஒரு வாட்டி யானையில ஒரு ரவுண்ட் போயிட்டு வரனே. ஏய் ப்ளீஸ் என்ன விளையாடுறியா? பசங்க தான் ஏதோ விளையாட்டா கேக்குறாங்க, நீ ப்ளீஸ் அதுக்கு மேல ஒரே இருக்க. ஒரு வாட்டி நான் சொன்னா கேளு. ப்ளீஸ். சரி வா. மகேஷ் ஹாய். ஹாய். என்ன சரவணன், கோயிலுக்குலாம் வருவீங்களா? ஃப்ரீயா இருக்கும்போது எப்பாவது வருவேன். ஆமா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? இல்ல ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். அப்பா அம்மா எல்லாம் உள்ள சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதான் என் சிஸ்டர் கீர்த்தனா. ஹலோ மகேஷ். இவர் தான் எங்க அப்பா, அம்மா, வணக்கம். அண்ணன், ஹலோ, அக்கா, தாத்தா, Hello. அண்ணி. ஹலோ. அவர்தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இவரு தெரியுமே. தம்பி யாருன்னு சொல்லியப்பா. இவர் தான் நம்ம கீர்த்தனாக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை. மகேஷ், மகேஷ், இங்க இருந்தா பாரு. இறக்கி விடு. ப்ளீஸ். இதானே ஆசைப்பட்ட? சார் கிட்ட பேசிட்டு இருக்கல. பி சீட்டடியா. ப்ளீஸ். என்ன தாத்தா மேல போறீங்களா? யானை மேல போறீங்களான்னு கேட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 1
என்னடா பொண்ணு ஓகேவா? முதல்ல மெட்ராஸ்ல இருந்து என் தங்கச்சி வரட்டும், அவ வந்து பொண்ணை பார்க்கட்டும். அவளுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவோம். மகேஷ், மாப்பிள்ள நம்ம கீர்த்தனாக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பொருத்தமா இருக்காருல்ல? ஆமா பின்ன யாரோட செலெக்ஷனு? ஐயாவோட செலெக்ஷன் ஆச்சே. ஆமாமா. அந்த பொண்ணு பேர் என்ன? பொண்ணா? எந்த பொண்ணு? ஏய், சும்மா சமாளிக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும். ஏய் குண்டு போட்டு கொடுத்துட்டியா? நான் ஒன்றும் சொல்லப்பா. அவளை ஏன்டா விரட்டுற? அவ ஒண்ணும் சொல்லல, எல்லாம் எனக்கு தெரியும். அவ பேர் என்ன? மறுபடியும்